World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது சங்கத்தினுடைய ஆசிரியர் திரு தொட்டியம் திரு பெரியசாமி ஐயா அவர்கள் குமாரசாமியத்தில் பலன் கூறும் சூட்சங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் அவரவர்களிடத்தில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதா பரபரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர், துறைத் தலைவர், துணைச் செயலாளர், கௌரவ ஆலோசகர் மற்றும் உள்ளவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் பார்த்துவிட்டு கருத்துரை வழங்கி கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் கருத்துரை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பேச்சாளராகிய எனக்கு சளி பிடித்திருக்கிறது என்பதை உணர்ந்து இலவசமாக சளி மாத்திரை அனுப்பி கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன் பிறந்த சகோதரி அம்மாள் அவர்களுக்கு முதற்கனியன் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜெர்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமத்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அன்னதானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களையாம் செப்பிடுவாயின் குருவின் கடாச்சாத்தலை என்று சொன்னார். அந்த வகையிலே நானும் எம்முடைய குருநாதரை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன். குமாரசாமியம் என்ற நூலானது முருகப்பெருமானுடைய அருளால் அகத்திய முனிவரால் எழுதப்பட்டது. ஒரு நாள் அகத்திய முனிவர் முருகப்பெருமானை காணச் சென்றார். அப்பொழுது அருள் காட்சி கொடுத்தார். அப்பொழுது எழுதினார் பாடவர், உதவேர் எண்ணிதாவது உதிக்கின் ஒரு கோணத்தில் ஒளிக்கு ஒளியேற்று உள்மழுங்கவும் உதைத்த பேர் அழகே, ஈனமில்ல புழுவுக்கு வந்து உடலும் உயிரும் தந்து தன்னுருவாய் இயற்றிய வேட்டுவ பேர் அதனையும் உரைப்பதற்காக ஆய்ந்து செய்வனை என்று சொன்னார். அதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலகத்திலே ஆயிரக்கணக்கான சூரியன் ஒன்று சேர உதித்தாலும் மலையானவரே, தென்மலையானவரே, முருகப்பெருமானே, உம்முடைய அழகு ஒளிக்கு முன்பு இவையெல்லாம் ஈடாகாது. காட்டிலே புழு பூச்சிகளை கொத்தி தின்னுகின்ற அந்த மயிலுக்கும் உடலையும் உயிரையும் அழகையும் கொடுத்து தம்முடன் இணைத்து கொண்டு மயில் வாகனன் என்ற பெயரை பெற்ற எம்எல் முருகப்பெருமானை அப்படின்னாரு. அடுத்தாப்புல அவர் அழகான சொன்னார், பேரான எனக்கும் அருள் சுழர்ந்து ஆட்கொண்டாய் சொல்லிட்டு விதையும் விதைக்கு இடமாகிய வாமேராய் விண்ணப்பம் ஒன்றுள்ளது என்று துத்தியம் பண்ணினார். சொல்லிட்டு எழுந்து விழுந்து அடிதாழ்ந்து சாதக விலாசம் காணும் வகை தொகை இனமும் இன்னது என்று எனக்கு எடுத்து சொன்னது என்னுடைய இரு செவிக்கும் அமுது என சொன்னார். சொல்லிட்டு அவை அனைத்தும் எம் உள்ளத்தில் நினைவாக இருக்கிறது என்று சொன்னார். இவ்வளவு ஒரு அருமையான நூலை சென்னையிலே ஒரு ஆள் குறை சொல்கிறார். ஒரு கருத்தரங்கத்திலே மேடை கிடைத்தது என்று சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, ஜோதிடத்தில் உள்ள மூல நூல்கள் அனைத்தும் முனிசிபாலிட்டி குப்பை, அதிலும் ஒரு குப்பை இந்த குமாரசாமி என்ற நூலானது பெருங்குப்பை. அவ்வாறு எப்படி சொன்னார் என்றால், நான் இதை நெஞ்சை நிமித்தி திமிராக சொல்லுகிறேன் என்று சொன்னார். சரி, அவர் எப்படிப்பட்ட மொழியில் பேசுகிறார் என்றால், செத்துப்போன ஒரு மொழியை சுடுகாட்டில் இருந்து தோண்டி எடுத்து யாருக்கும் புரியாமல் அந்த மொழியில் பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருக்கின்ற ஒருவர் சொல்கிறாரு, இந்த குமாரசாமியம் குப்பை என்று சொல்லுகிறார். அடுத்தாப்புல இன்னும் சில பேர் இருக்காங்க. செத்த எலியை தேடி திரியும் சிறு நரி கூட்டத்திற்கு தேவாமிர்தம் கிடைத்ததாம். உடனே இந்த தேவாமிர்தத்தை நாம் சாப்பிடுவோமா வேண்டாமா என்று ஒரு கூட்டம் போட்டு, நம்முடைய உணவு பட்டியலில் இந்த தேவாமிர்தம் இல்லை, இந்த தேவாமிர்தத்தை சாப்பிடுவது நம்முடைய கோத்திரத்துக்கு ஆகாது என்று முடிவு பண்ணிடலாம். ஆகவே இந்த குமாரசாமியம் என்ற நூலானது தேவாமிர்தம் போன்றது. அந்த குமாரசாமியம் என்ற நூலை யார் வீட்டில் வைத்திருக்கிறார்களோ, வைத்திருந்தாலே அவர்களுக்கு ஜோசியம் வரும். அந்த நூலை படித்தால் செல்வம் வரும். குமாரசாமியத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கப்பட்ட வார்த்தைகள்.
அதனால தான் சொன்னார், அடிக்கரும்பை இழைத்து இழைத்து இன்னமில் தோய்த்து ஒவ்வொன்றாக எடுத்து ஈவது போல முருகபெருமான் கொடுக்க அதை அகத்திய முனிவர் அந்த நூலிலே எழுதினார். ஆகவே இதனுடைய பெருமையை உணர்ந்த நம் சங்கத்தினுடைய செயலாளர் சக்தி குரு ஐயா அவர்கள் இந்த மூல நூல்களை எல்லாம் தேர்வு செய்து அவற்றை ஒளி நகல் செராக்ஸ் எடுத்து இங்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் வந்து இனாமாக தந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளவு ஒரு அருமையான நூல். சென்ற ஆண்டு இதே மேடையில் நான் பேசினேன். அப்பொழுது எனக்கு 3 விதமான ஒரு அனுபவம் கிடைத்தது. அந்த 3 விதமான அனுபவம் என்னவென்றால், நான் பேசி முடித்த உடனே என் நண்பரை கேட்டேன், ஐயா நான் பேசுனது எப்படி இருக்குன்னு கேட்டார். நீங்கள் பேசுனதை நான் எங்கே கேட்டேன், என் பக்கத்தில் இருக்க 2 பேர் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஆகவே நீங்கள் பேசுனது என்னன்னு எனக்கு தெரியாதுன்னாரு. இன்னொருத்தர் கேட்டேன், எனக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு செல்லை எடுத்து பாலிஷ் போட்டுக்கிட்டே இருந்தார். பக்கத்தில் இருக்கிறேன், கேட்டேன், பாத்தியாயா என் பேச்சை அவர் எவ்வாறு பதிவு பண்ணார்னு. அவன் சொன்னார், உங்கள் பேச்சை அவர் எங்கே பதிவு பண்ணார், அவர் ஃப்ரீ ஃபயர் என்கின்ற ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தார். ஆஹா பரவாயில்ல. இன்னொருத்தர் மேடையில் உட்காந்துருந்தார். அந்த மேடையில் உட்கார்ந்தவர் நான் பேச ஆரம்பித்த உடனே மணமகன் அறைக்கு ஓய்வு எடுக்க சென்று விட்டார். நல்ல வேளையாக சங்கத்தார்கள் மணமகள் அறையை பூட்டி விட்டார்கள். இவளை எல்லாம் மீறி எம்முடைய பேச்சானது பல பேரை சென்றடைந்தது. அதில் 2 பேர்த்த மட்டும்தான் சொல்கிறேன். நான் எங்கள் ஊரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள ஊருக்கு வந்து சந்தைக்கு சென்றேன். அப்போ ஒரு பையன் வந்தான், ஐயா வணக்கம், நாமக்கல்லில் நீங்கள் பேசுனதை கேட்டேன், நான் ரொம்ப சந்தோஷம், பாடல் சிறப்பாக இருந்தது சொன்னான். அடுத்துக்கடுத்தாவில் சொன்னான், நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். நான் சொன்னேன், நான் படிக்கிற காலத்தில் நீ என்கிட்ட படிக்கிற காலத்தில் நான் ஒழுங்காக உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, அதனால தான் ஜோசியத்துக்கு வந்திருக்கிற. நான் ஒழுங்காக பாடம் சொல்லி கொடுத்துருன்னா வேறு வேலைக்கு போயிருப்பேன், அதனால் இந்த ஜோசியத்தை நாச்சும் உனக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்குறேன். ஆகவே அடுத்த வாரம் வா, இந்த இடத்துக்கு உனக்கு புலிப்பாணி நூலை 300 நூலை தர்றேன்னு. அடுத்த வாரம் வரல. அதுக்கு அடுத்த வாரம் வருவான்னு பார்த்தேன், காண. இன்னொரு பையனை கேட்டேன், எங்கடா அவன் கேட்டேன். அவன் சொன்னான், சார் நீங்கள் படிக்கிற காலத்தில் வந்து பாட்டைப்படி செய்யலப்படின்னு இம்சை பண்ணீங்க, உங்களுக்கு பயந்துக்கிட்டே அவன் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு நின்றுக்கிட்டான். இப்போவும் போய் வந்து அவன் நின்னதுக்கப்புறம் போய் புலிப்பாணி 300 கொடுத்து பாட்டை கொடுத்தா படிப்பானா சார்னா. ஓஹோ பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு பையன் வந்தான் 2 நாள் கழிச்சு, ஐயா வணக்கம்ண்ணா. சரி தம்பி வணக்கம், என்னான்னு யூடியூப்பில் உங்கள் பேச்சை கேட்டேன்னா. இவனை சும்மா விடக்கூடாது. தம்பி என் யூடியூப்பில் என் பேச்சு என்ன கேட்டேனே, நீங்கள் போன வருஷம் ஆண்டு விழாவில் பேசுனீங்களே, அந்த கௌசிக சிந்தாமணியை பற்றி, அதில் கௌசிகருக்கும் வசிட்டருக்கும் நடந்த உரையாடல் அருமையாக இருந்தது. 25 பாட்டு சொன்னேன்னா. அப்படியே அப்பா நம்ம பாட்டெல்லாம் எண்ணியிருக்கான், 25 பாட்டை எண்ணியிருக்கான் அப்படின்ற. தம்பி பாடல்னால் உனக்கு பிடிக்குமா? அதுக்காக தான் சார் உங்கள்கிட்ட ஜோசியமே கற்றுக்க வந்திருக்கேன்னா. அடாடாடாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்டேன், தம்பி உன் பேர் என்னான்னு. அவன் சொன்னான் குப்புசாமின்னா. எனக்கு ரொம்ப அதிசயம், ஏன்னா குப்புசாமி என்கின்ற பேர் சாதாரண பெயராச்சு. ஔவையாருக்கே வந்து சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அறிவு புகட்டியவன் யாருங்க? முருகப்பெருமான். அப்பனுக்கே பாடம் சொன்னவன் சுப்பன் முருகப்பெருமான். அந்த அப்பனுக்கு அப்பனான குப்புசாமியே வந்திருக்காரு இல்லையா நம்மக்கிட்ட. ஆகவே தம்பி நீ கவலைப்படாதா, ஜோதிடத்தினுடைய வரலாறு முழுவதும் 15 நாள் அவனுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் கேட்டான், சார் 15 நாள் ஆச்சு, இந்த எனக்கு பாட்டே சொல்லி தரலன்னா. தம்பி கவலைப்படாத, அந்த காலத்தில் பாரதியார் சொன்னார், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலேன்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு என்னை பார்த்து பாட்டு கேட்ட பாரு, அது என்னுடைய இன்ப தேன் வந்து என் காதில் விழுந்ததுன்னா. உடனே புலிப்பாணியிலிருந்து ஒரு 25 பாட்டை கொடுத்தேன், படிச்சுட்டு வானேன். அவன் சொன்னான், சார் இன்னும் 4 நாளில் இந்த பாட்டையும் படிச்சுட்டு வந்து ஒப்புளிக்கல, என் பேர் குப்புசாமியால்ன்ட்டு போனேன். 4 நாளாச்சு, 5 நாளாச்சு, 6 நாளாச்சு, 7 நாளாச்சு, 8 நாளாச்சு வரல. உடனே என்னால் இருக்க முடியல, நேராக குப்புசாமி வீட்டுக்கு போனேன்.
அவங்க அப்போ உட்காந்துருந்தாரு. வாங்க ஜோசியாரே என்னாரு. வந்தேன்னு நான் உங்களை தொலைகிட்டே இருந்தேன், நீங்களே வந்துட்டேன்னா. யோ என்னைக்கு அண்ணன்? அவன் கேட்டான், என் பையனுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா. ஜோசியந்தாயா சொல்லி கொடுத்தேன்னே. அப்படி தெரியலேன்னா. ஏயா சொல்கிறேன்னே. 4 நாளைக்கு முன்னாடி என் கொழுந்தியா வந்துருந்தது. பக்கத்து ஊருக்கு ஜாதகம் பார்க்க போகலாம் வான்னு கேட்டது. நான் சொன்னேன், இனிமேல் ஜாதகம் பார்க்க அங்கே எங்கெல்லாம் போகாத, நம்ம வீட்லேயே ஒரு ஜோசி இருக்கார், குப்புசாமி இருக்கார், வா பார்க்க சொல்கிறேன். அவன்கிட்ட ஜாதகம் கொடுத்தான். அவன் திருன்னு முழிக்கிறான். ஐயா அண்ணா, யோ உனக்கு அறிவு இருக்கா? அவன் 15 நாள் தானே வந்தான். 15 நாள் அவன் எப்படியா ஜோசியம் கற்றுக்குவான்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், நான் ஒன்றும் விவரமான ஆள் அல்ல கிடையாது, நான் எனக்கெல்லாம் விவரம் தெரியும். அவன் ஊர் பூரா போஸ்ட் அடித்து ஓட்டியிருக்கிறான். 3 நாளில் ஜோசியம் கற்றுக் கொடுக்க முடியும், 7 நாளில் ஜோசியம் கற்றுக் கொடுக்க முடியும், 10 நாளில் ஜோசியம் கற்றுக் கொடுக்கணும், ஊர் முழுவதாக போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்கிறான். நீ என்னமோ அதுவும் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். ஆனால் என் பையன் 12வது படிச்சிருக்கிறான். ஓஹோ, இந்த ஆள் விவரமான ஆள் தான், நம்ம இவர்கிட்ட அடக்கி வாசிக்கணும். ஐயோ ஒன்றும் கவலைப்படாத, நானே 25 வருஷமாக ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானே ஒரு அறகுறை தான் அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னேன், நீ அறகுறையாக இருக்கலாம், ஆனால் என் குப்புசாமி அறிவாளி பையன்னா. சரி, அந்த அறிவாளியை தாயா பார்க்க வந்திருக்கேன், கூப்பிடுவாங்க. அவன் புனைங்கிட்டு போயிட்டான்னா. அவனை கூப்பிட்றதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் அம்மா போயிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஏய்யா என் சாமியை திட்டுனேன்னு. அவன் சொன்னான், ஒன்றால் தான் நான். எதுக்கு ஒன்றைய நான் என்னையா பண்ணேன்னே. நீ என்னமோ ஒரு புஸ்தகத்தை கொடுத்த. அவன் ராத்திரி 12 மணிக்கு உக்காந்துக்கிட்டு ஆரப்பா பாரப்பா ஆரப்பா பாரப்பா ஊரப்பா சீரப்பா கேளப்பா அந்தப்பா இந்தப்பா ஊரில் இருக்க அப்பா எல்லாம் படிக்கிறான். 12 மணிக்கு வந்து படிக்க ஆரம்பித்த உடனே ஊருக்காரன்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். உன் பையனுக்கு என்னமோ ஆகி போச்சு, அதனால் நீ கண்டறிஞ்சு பாரியான்னா. அப்புறம் தான் பார்த்தேன், சரி நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புஸ்தகத்தை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன், அதனால் கோச்சிட்டு போயிட்டான்னா. சரி குப்புசாமி வரட்டும், இன்னும் சத்தம் போட்டு படிக்க வேண்டாம், மனசுக்குள்ளே படிக்க சொல்கிறேன்னா. அவன் சொன்னேன், எனக்கு என் பையனுக்கு ஜாதகம் சொல்லி கொடுக்குன்னா எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணுன்னா. என்னையா உறுதின்னேன். என் பையனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தான் பொறுப்புன்னா. நான் சொன்னேன், யோசனை பண்ணிட்டு வர்றேயான்ட்டு வந்துட்டேன். சரி பஸ்ஸில் உட்காந்தேன். ஒரு ஆள் வந்தான், எங்கே சார் இவ்வளோ நான் அவரு வாத்தியார். நான் சொன்னேன், இது மாதிரி குப்புசாமிகிட்ட போனேன்னு. குப்புசாமி அப்போ அகராதி பிடிச்ச ஆளுன்னா. நான் சொன்னேன், ஏய் எப்படி சொல்கிறேன்னே உனக்கு தெரியுமாண்ணே. அட ஏன் சார் அந்த கதையை கேட்குறீங்க, குப்புசாமி என்கிட்ட 9வது படித்தான். சரி எது கேட்டாலும் தெரியாதுங்கிறான்னு சொல்லிவிட்டு அந்த வருஷம் நான் அவனை ஃபெயில் போட்டேன் சார். உடனே அவங்க அப்பா வந்தான், ஏயா என் பையனை ஃபெயில் போட்டேனே. உன் பையன் ஒழுங்காக படிக்கலை அதனால் ஃபெயில் போட்டேனே. அதுக்கு அவன் சொன்னேன், நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, அதை சொல்லுங்கள் அவன் ஒழுங்காக சொல்லி கொடுத்தனா ஒழுங்காக பாஸ் பண்ணியிருப்பான்ல. அதனால் 2 பேர்த்துக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. தலைமை ஆசிரியர்கிட்ட போனோம், அந்த பஞ்சாயத்தை அவரால் தீர்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த சமயம் பார்த்து அதிகாரி வந்தார், அவர் வந்து பஞ்சாயத்தை தீர்த்து விட்டார்னா. ஓஹோ என்னையா பஞ்சாயத்து தீர்த்து விட்டார்னே. ஒன்றும் இல்லை, குப்புசாமியை கூப்பிட்டாரு. தம்பி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னா உன்னை பாஸ் போட்டேன்னாரு. அவனும் ஊன்னான். அந்த ஆள் வந்தாள் கேட்டார், தம்பி பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமான்னு கேட்டான். உடனே குப்புசாமி சொன்னார், தெரியாது சார்ட்டான். 2வது கேள்வி கேட்டான், பகலில் இது ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சார்? தெரியாது சார். 3வது கேள்வி கேட்டார், பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். உடனே அந்த அதிகாரி குப்புசாமியை கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீரால் அவனை நீராட்டி, இவ்வளவு அறிவான பையனை ஏயா ஃபெயில் போட்டேன்னு 2 திட்டு திட்டிட்டு பாஸ் போட்டுவிட்டு போயிட்டா சார் அப்படின்னு சொல்லி அவர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டார். ஆகா, ஒரு அறிவாளி பையனுக்கு ஜோசியம் சொல்லாமல் நான் விட்டுட்டேன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். 1 வருஷம் ஆச்சு, மறந்துட்டேன். அப்போ
குப்புசாமி ஊருக்கு கிழக்கால ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஒரு ஊருக்கு எனக்கு ஒரு வேலை இருந்து போயிருந்தேன். அப்போ ஒரு போர்டை பார்த்தேன், இங்கு ஜோதிடம் பார்க்கப்படும்னு இருந்தது. சரி, நம்ம சகோதரர் யாரோ இருக்காரு, யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு படித்தேன். ஜாதகம், எண்கணிதம், வாஸ்து, பிரசன்னம், ஜாமக்கோளாரிடம் சிறப்பாக பார்த்து சொல்லப்படும் சொல்லிட்டு அடுத்த ஆள் சொன்னார், முன்பதிவு அவசியம்னாரு. நம்ம ஒரு ஜோசியத்துக்கே இந்த தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 5 ஜோசியம் பார்க்குறாரு. கண்டிப்பாக இவரோட பார்த்து கையை காலை பிடிச்சி, நம்ம ஜோசியத்தில் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது, அதை இவரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மேலே படித்தேன். பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட சக்கரவர்த்தி, பரிகார செம்மல் போட்டிருந்தது. அடையே அப்பா 4 பட்டம் வாங்கியிருக்காரு, பெரிய ஜோசியர் தான் சொல்லிட்டு அடுத்தாவில் படித்தேன். குப்புசாமி எம்ஏ ஆஸ்ட்ரோன்னு போட்டிருந்தது. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை நம்ம குப்புசாமியாக இருப்பாரோ? இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா படிப்பும் படிச்சிடலாம், எல்லா பட்டமும் வாங்கிடலாம். ஆனால் எம்ஏ பட்டம் வாங்கணும்னா 1ஆவதுலேருந்து 17 வருஷம் ஃபெயிலாகாமல் படித்தா தானே எம்ஏ பட்டம் வாங்க முடியும். ஆனால் குப்புசாமி எம்ஏன்னு போட்டிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, விடக்கூடாது அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு கடைக்காரன்ட்ட கேட்டேன். போனேன். என்ன சார் ஜோசியம் பார்க்கணுமான்னா, அந்த ஜோசியரை பார்க்கணுமான்னா. நான் எப்படியா தெரியும்னு கேட்டேன். நீங்கள் போர்டை ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நான் கணிச்சிட்டேன்னா, நீ பெரிய ஜோசியர் தாயா அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஒன்றும் யோசனையே பண்ண வேண்டாம் சார், தமிழகத்திலே இவ்வளோ போல் ஒரு பெரிய ஜோசியரே இல்லை, அவர் சொன்னது போல் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கும்பல் சரியாக சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெத்தலை பார்க்க கையில் கொடுத்துட்டு போங்க சார்னா. நானும் வேகமாக கிட்டுக்கிட்டுன்னு போனேன். போன உடனே பார்த்தா நம்ம குப்புசாமி நின்றுக்கிட்டு இருந்தான். உடனே எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, இந்த ஆஸ்பத்திரிலாம் டோக்கன் கொடுத்து 1 2ன்னு தள்ளி விடுவாங்கள்ல, அது போல் இந்த ஜோசியர்கிட்ட இவர் அசிஸ்டண்ட்டாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு, என்ன குப்புசாமி ஜோசியர் இருக்காருன்னு கேட்டான். அவன் சொன்னான், சார் நான் தான் சார் ஜோசியர்னா. அப்புறம் கேட்டேன், இந்த போர்டில் இருக்க எழுத்துலான்னு, போர்டில் இருக்க அனைத்து எழுத்துக்கும் சொந்தக்காரன் நான் தான் சார்னா. எனக்கு மயக்க வராத குறையாயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் நீங்கள் வெயிலில் வந்திருக்கிறீங்க, உட்காருங்க, நான் விவரம் சொல்கிறேன்னா. சரி சொன்னான். சார், இந்த எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கோவிச்சுக்கிட்டு போனீங்கல்ல, உடனே எங்கள் அப்பன்கிட்ட போய் சண்டை போட்டேன். நான் வச்சுருந்த காசை எடுத்து போட்டு போய் செல்ஃபோன் வாங்கினேன். செல்ஃபோன் வாங்கி யூடியூப் பார்த்தேன், ஜோசியர் ஆகிட்டேன். நான் என்னன்னா யூடியூப் பார்த்து ஜோசியர் ஆகிட்டானா? ஆமாம் சார், நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா, உயரமாக வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே இந்த ஜோசியத்தில் யூடியூப் பார்த்த ஒரே ஒரு பாடல் இருக்கிற 4 விதிகள் தான். நான் சொன்னேன், 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரியே நான் 1000க்கு பேருக்கு மேற்பட்ட பாடல் படிச்சிருக்கிறேன். எனக்கு வராத ஞானம், எனக்கு வராத ஜோசியம் குப்புசாமி உனக்கு வந்துருச்சேன்னா. அவன் சொன்னான், சார் கேட்கறதுல ஒரு முறை இருக்குது, படிக்கிறதுல ஒரு முறை இருக்குது, நீங்கள் முறையறிஞ்சு படிச்சிருந்தா உங்களுக்கு ஜோசியம் வந்திருக்குண்ணா. அதான் சொன்னேன், கற்றல் நன்று கற்றலின் கேட்டல் நன்று. நான் இவ்வளவு காலமாக பல பேர்த்துக்கு பல நாள் அடித்த விபூதியை ஒரே நாளில் எனக்கு அடிச்சுட்டான் சேர்த்து. நான் சொன்னேன், சரி குப்புசாமி அந்த 4 விதியை சொல்லுன்னேன். அவன் சொன்னான், 4 விதியை நான் சொல்லணுன்னா நீங்கள் என்னுடைய 3 நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, 4 விதி அவன் சொல்லணும்னா 3 நிபந்தனை, அவன் விதிக்கிற 3 நிபந்தனை நான் ஏற்றுக்கணும். சரி குப்புசாமி சொல்லுன்னேன்.
அந்த 4 விதியும் எந்த பாடலில் வருகிறது? அந்த பாடலை சொல்லணும். சரி, ஏற்றுக்கிட்டேன். அந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது? எடுத்துக்கிட்டேன். அடுத்த வினா ரொம்ப முக்கியம் சார்னா என்னன்னா, இந்த 4 வினாவையும் கேட்டு 4 விதிகளையும் கேட்டு என்னை பார்த்து நீங்கள் 999 கேள்வி கேட்கணும். யோசனை. சரி குப்புசாமின்னுட்டேன். சரி, ஒன்று 999 கேள்வி சொல்லு, இல்லாட்டி 1000 கேள்வி சொல்லு. ஏன் 999 சொல்கிறேன்னு அவன் சொன்னான், அந்த அரை கேள்வியும் பதிலும் முருகப்பெருமான் ஒருவருக்கு மட்டுமே உரியதுன்ட்டான். அவருக்கு மட்டும்தான் அதை தீர்க்க முடியாதுன்ட்டான். தீர்க்க முடியும்னா நான் மிரண்டுட்டேன். சரி ரைட்டு, வந்துட்டேன் இவ்வளோ தூரம். அந்த 4 விதிக்கு நான் ஒத்துக்கிறேன், உன் நிபந்தனைக்கு ஒத்துக்கிறேன், 4 விதின்னு சொல்லுன்னா பேப்பர் பென்சிலை கொடுத்தான். எழுத ஆரம்பித்தேன். சார் தலைப்பு போடுங்க சார்ண்ணா. என்னடா தலைப்புன்னேன்? குப்புசாமியின் 4 விதிகள். போட்டாச்சா? போட்டாச்சு. குப்புசாமியின் 4 விதிகள். முதல் விதி, கவனமாக கேளுங்க, என்னை எக்காரணத்தை கொண்டு கேள்வி கேட்கக்கூடாது. முதல் விதி, ஒரு கிரகம் தன்னுடைய தசாபுத்தியில் தான் நின்ற பாவத்தின் வழியாக நன்மையான பலனையோ தீமையான பலனையோ தருகின்றது. எழுதிக்க. சரி, எழுதியாச்சு. எழுதிச்சா? 2வது விதி சொன்னான், 12 பாவத்தையும் 6ஆக பிரிச்சுக்க. 1 லக்கண பாவம், 2வது 5, 9, 3வதாக 4, 7, 10. அடுத்தாவது சொன்னார் 2, 11, அடுத்தாப்பில் 3, அடுத்தாப்பில் 6, 8, 12. பிரிச்சுக்கிட்டீங்களாண்ணே? இந்த 6, 8, 12 மட்டும் சிவப்பு ஸ்கெட்சில் அழுத்தம் திருத்தமாக கோடு போடணும். நான் சொன்னேன், எதுக்குன்னு கேட்டேன். சார் கேள்வியெலாம் கேட்கக்கூடாது, நீங்கள் கேட்குற கேள்வி எதாக இருந்தாலும் 999 தான் இருக்குது, 99 தான் இருக்குண்ணா. சரின்னுட்டேன். 2 விதி முடிஞ்சு போச்சு. 3வது விதி, யாராவது ஜாதகம் பார்க்க வந்தோடனா முதல் எடுத்தோன்னா வயசு எழுது. போட்டுக்கிட்டீங்களா? போட்டேன். எத்தனை வயசு போட்டிங்க? 47. அது என்ன சார் 47 கணக்கு? ஓ வயசையும் என் வயசையும் கூட்டினேன், 2ஆல் வகுத்தேன், 47 வந்து போட்டுக்கிட்டேன். போட்டாச்சா? ரைட்டு. அடுத்தது வினா அதிலே, அதாவது 3வது 2வது விதி, ஒன்று பக்கம் ராசி கட்டம் போட்டுக்க, இங்கே ஒரு நவாம்சம் கட்டம் போட்டுக்கிட்டியா? போட்டாச்சு. அதில் லக்கணத்தை போடு. ராசி கட்டத்தில் எந்த இடத்துல லக்கணம், நவாம்ச கட்டத்தில் லக்கணம் இதில் போட்டுக்கிட்டியா? ரைட், போட்டாச்சு. 3வது ராசி கட்டத்தில் லக்கணம், நவாம்ச கட்டத்தில் லக்கணம். போட்டாச்சா? போட்டாச்சு. இதில் ஆட்சி, உச்சம், நட்பு, கேந்திரம், கோணம், பகை, நீசம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிடிச்சாச்சா? ரைட்டு. அடுத்தாப்புல முக்கியமானது, ஒரு கிரகம் எந்த கிரகம் திசா நடத்துகிறதோ அந்த திசாநாதன் எந்த பாவத்துக்குரியது, எந்த பாவத்தில் இருந்து திசை நடத்துகிறார். போட்டியா? போட்டாச்சு. அடுத்த நான் கேட்குறேன், கவனமாக கேளுங்க. அவர் நட்பு, ஆட்சி, உச்சம், கேந்திர, கோணம் பண்ணிக்க. அடுத்தாப்புல இந்த திசாநாதன் அல்லது புத்திநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்குன்னு போட்டுக்க. அவரு நட்பு, ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம், பகை, நீசம், அஸ்தமம் போட்டுக்கிட்டியா? போட்டாச்சு. அடுத்தாப்புல 12 கிரகங்கள், 9 கிரகங்கள், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குன்னு போட்டுக்கிட்டியா? அடுத்தாப்புல இந்த திசாநாதன் புத்திநாதனோட தொடர்பு கொண்ட கிரகங்கள் என்ன? போட்டாச்சு. இப்போ குப்புசாமியின் 3 விதை முடிஞ்சு போச்சு. 4வது விதி, ராகு கேதுவை எடுத்துக்க. போட்டுக்கிட்டே ராசி கட்டத்தில் அவர் ஆட்சி, அது உச்சமா, நீசமா, கேந்திரமா, கோணமா குறிச்சிக்கிட்டியா? குறிச்சாச்சு. ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், கேந்திரம், கோணம், நீசம், பகை எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சு. ராகு கேதுவோட சேர்ந்த கிரகம் என்ன? போட்டாச்சா? போட்டாச்சு. அடுத்தாப்புல சொன்னால் இதுதான் சார் முக்கியம்னா கட்டம் போட்டுக்க. போட்டாச்சு. நீ அந்த ஜாதகன் வந்த பொழுது கோச்சார கிரகங்கள் என்னென்ன இருக்குன்னு அப்படியே கோச்சார கிரகத்தை போடுதான். இந்த திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் கோச்சாரத்தில் இருக்கிற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக அமைக்கிறதா? போட்டாச்சு.
முடிஞ்சிச்சா? முடிஞ்சு சார். இப்போ நீங்கள் நீ கேட்குற, நான் கேட்கிறேன், இது எந்த பாடலில் சொல்லப்பட்டது? அதான் நான் விபூதி அடிச்சுட்டான்ல. நான் சொன்னேன், குரு முதல் மால் அளவு உள்ள காரகமும் சட்டமாய் குறித்து இரு காரகமும் அதற்கான பலாபலன்களையும் அறிந்து ஒருவருக்கு 2 கமன் எனில் அதற்கு அதுவாய் திசை நாள் உள்ளதை 2ஆக வகுத்து உரைத்திடுவாய். இருவரில் அவரவர ராகுக்கு நற்பலனை கேதுக்கு துர்பலனை யாவருக்கும் எம்புவாய் அப்பலனை சொல்லிட்டு ஒருவருக்கு முழு பலன் எப்பொழுது தருவார் எனில் அவருக்கு இசைத்தது கண்டு தற்கால உறவறிந்து திசை நாள் சாற்றலே. குமாரசாமியத்தில் இந்த பாடல் மகாதிசை படலத்தில் வந்திருக்குண்ணே. குமாரசாமி என்ன? ஆமாம் சார், குமாரசாமி தான். நீங்கள் இந்த சத்தத்தை மெட்ராஸில் அந்த ஜோசியர் வரலாம் கேட்குற மாதிரி சொல்லணும்னா சரி சொல்லிட்டேன் குப்புசாமி, மெட்ராஸுக்கே அனுப்பிச்சுட்டேன் இந்த ஜோசியர் தானே. இப்போ கேளுங்கன்னா பதில் 999 கேள்விக்கு பதில் ரெடி ஆயிடுச்சு. சொல்லுவதற்கு நேரமில்லை. ஆகவே இந்த 999 கேள்வி வினா மாதாந்திர கூட்டத்தில் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கருத்துகள். ஒன்று, அவன் சொன்னான்ல, நீ கற்பது சரியாக கற்கணும், கேட்பதை சரியாக கேட்கணும்ல, அதுக்கு என்ன வினை? முறையோடு கேட்க வேண்டும், முறையோடு படிக்க வேண்டும்னு எனக்கே விபூதி அடித்தான்ல, அதுக்கு நான் சொல்லணும்ல வினை. அப்போ தான் பார்த்தேன், தோணுச்சு, நம்ம ஒரு சங்க கூட்டத்திற்கு போகிறோம் அல்லது ஆண்டு விழாவுக்கு போகிறோம் என்றால் எதற்காக போகிறோம்? வருகின்ற ஜோசியர் எல்லாம் நல்ல நல்ல கருத்துகள் சொல்லுவார்கள், அந்த கருத்தை நாம் குறிப்பெடுக்க வேண்டும், அதற்காகத்தான் சொல்லுகிறோம். இல்லை அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எப்போ டீ வரும், எப்போ பிஸ்கட் வரும், மச்சான் நல்லா இருக்கியா, மாமா நல்லா இருக்கியா, அந்த வேலையை இருக்கக்கூடாது. ஜோசிய கூட்டத்துக்கு வந்துட்டான். காலையில் 9 பேர் பேச வச்சுருக்காங்க, மத்தியானம் 9 பேரை பேச வச்சுருக்காங்க. வரவேற்புரை 1, நன்றி உரை 1, ஐயா சக்தி குருவனுடைய சிறப்பு பேச்சு இருக்குது. ஆகவே 21 பேர் பேசுகிறாங்கன்னா இந்த 21 பேரையும் எழுதி யார் யார் என்ன பேசுனாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சென்றார், ஐயா பேசினார், அவஸ்தை பற்றி பேசினார். நான் அவஸ்தை எந்த நூலில் இருக்கிறது என்றெல்லாம் தேடி பார்த்து ஒரு பாட்டு படுத்தேன் கௌசிகேசன் வெளியில். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. ஆகவே இவ்வாறு தேடி கண்டுபிடித்து டீ வரும் போகும், பிஸ்கட் வரும் போகும், சாப்பாடு வரும் போகும், அதை பற்றிலாம் கவலைப்படையாது. செல்லை தொடக்கூடாது, கடிகாரத்தை பார்க்கக்கூடாது. உன்னுடைய கவனம் எல்லாம் பேசுவது யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்கணும். இதைத்தான் குப்புசாமி எனக்கு அறிவுரை சொன்னார், உங்களுக்கு இல்லை எனக்கு தான். சரி ரைட்டு. அடுத்தாப்புல சொன்னான், கற்கிறது சரியாக கற்கணும்னு சொன்னால அதான் சொன்னேன், கற்றல் நன்று உற்றுளியும் உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று பிறப்போர் அண்ணன் உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் முகுத்தோர் வருகை என்று எண்ணாது அறிவுடையன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அவன் கண் படுமே. அப்படிங்கிற பாட்டை எனக்கு நினைவுறுத்தினான் குப்புசாமி. சரி, கற்றல் நன்று ஒரு கற்றலில் முடிச்சிருக்கலாம்ல. இது பாண்டிய மன்னன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய மன்னன் எழுதின பாட்டை எனக்கு குப்புசாமி ஞாபகப்படுத்தி விட்டான். இங்கே இருந்து கங்கை ஆற்று வரலையும் படையெடுத்து சென்று கங்கை நீரை அங்கிருந்து கொண்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டின அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய எழுதிய பாட்டை எனக்கு குப்புசாமி நினைவுபடுத்தினான். முதல் கற்றல் ஜோசியம். நீ படிக்கிறேன்னா சில பேர் ஜோசியம் படிப்பாங்க, பொழுதுபோக்காக ஜோசியம் படிப்பாங்க, அவங்களும் ஜோசியர். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஜோசிய புக்கு நிறையா வீட்டில் வாங்கி வச்சுருப்பார். என்னங்க ஜோசிய புக்கு நிறையா வாங்கி வச்சுருக்கேன் நான் சொல்லுவார், எனக்கு எப்பப்போ பொழுது போகலையோ அப்பப்போ இதை எடுத்து படிப்பேன் பாரு. அவர் பொழுதுபோக்குக்காக ஜோசியம் படிக்கிறவர். இன்னொருத்தர் கேட்பேன், இதை ஜோசிய புக்காக எப்போல்லாம் படிக்கணும், எனக்கு எப்பப்போ தூக்கம் இல்லையோ அப்பப்போல்லாம் ஜோசிய புக் படிக்கும், தூக்கம் வந்துரும்பார். அவரும் ஜோசியர் தான். இது முதல் கற்றல் நன்று. இரண்டாவது கற்றல் நன்றுங்கள, நீ ஒரு ஜோசியத்தை படிக்க ஆரம்பித்தால் அதனுடைய முழு பலன், அதனுடைய உண்மை பொருள் கடைசி வரை அறியும் வரை அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
எவ்வளோ காலமானாலும் சரிங்க. அதுக்கு தான் உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு முனிவன் காட்டுக்கு சென்று தவம் இயற்றினார் என்றால் அந்த தவத்தினுடைய உண்மை பொருள் அந்த தவம் சித்தி அடைகின்ற வரை அந்த தவத்தை அவன் கைவிட மாட்டான். அதே போல் ஜோசியம் படிக்கின்ற யாராக இருந்தாலும் ஜோசியத்தினுடைய உண்மை பொருள் கடைசி வரை எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லைங்க, புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் அது சித்தியாகும். இது 2வது கற்றல் நன்று. 3வது கற்றல் என்று சொன்னார், பிற்றை நிலை முனியாது கற்றல் என்றுனார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களாங்க? நீ ஜோசியம் படிக்கிற காலத்தில் உனக்கு பலவிதமான சோதனை வரும், இன்பம் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், வறுமை வரும், அன்னை வைவான், தம்பி வைவான், எவன் ஊரில் இருக்கலாம் ரொம்ப மோசமாக பேசுவான். அதை பற்றிலாம் பண்ணக்கூடாது. அதான் பிற்றை நிலை முனியாது கற்றல் வேண்டும். இவ்வாறு கற்று முடிச்சிட்டின்னா இந்த ஊரிலே பெரிய ஜோசியர் நீ தான். எவன் திட்டுனானா அவன்லாம் உன்னை பார்த்து என்ன சொல்லுவான், ஒரு நல்ல ஜோசியர், எங்கள் ஊரில் ஒரு நல்ல ஜோசியர் இருக்கார், எங்கள் தெருவில் ஒரு நல்ல ஜோசியர் இருக்கார், எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு ஜோசியர் இருக்கார் நல்ல ஜோசியர், எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற ஜோசியர் நல்ல ஜோசியர்னு சொல்லுவான். அதுதான் உனக்கு கொடுக்குற பட்டங்களிலே மிகப்பெரிய பட்டம். அதை விட்டு என்னென்னவோ பட்டம் போட்டுக்கிறீங்களே, அத்தனை பட்டங்களும் காற்றில் பறந்து வந்த வெற்றி சீட்டு. உன் பின்னாடி போடுறல எழுத்து, அந்த எழுத்துக்கள் எல்லாம் தண்ணீரில் எழுதப்பட்ட எழுத்து, எந்த விதமான பிரயோசனம் இல்லை. ஒரு ஜோசியன் எக்காரணத்தை கொண்டு விளம்பரம் தேட மாட்டான். பலாப்பழத்தை உடைத்து வைத்து ஈக்கு இன்விடேஷன் கொடுத்து விருந்துக்கு வா என்று அழைக்க தேவையில்லை. அது பலாப்பழத்தை உடைச்சோன்னா அது தானாக வந்துடும். ஆகவே நீ நல்ல ஜோசியம் ஆரம்பித்தான் எங்கெங்கெல்லாம் வந்துடுவான். நீ டிவி ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதில்லை. போய் உக்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த ராசிக்காரங்க அப்படி இருப்பாங்க, இந்த ராசிக்காரங்க இப்படி இருப்பாங்க, அவரு முதலமைச்சர் ஆவார், இவரு முதலமைச்சர் ஆவார், அடுத்தாப்புல சொல்லுவார். அந்த அவரு இவரு எவரு எல்லாம் வீட்டை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் சில பேர் இருக்கான், ஜோசியம் போய் ஜோசியம் ஏமாத்து வேலை இப்படின்னு சொல்லக்கூடிய ஆள்கள் எல்லாம் நீ நல்லா ஜோசியம் படிச்சிருந்தீங்கன்னா ராத்திரி முக்காடு போட்டுக்கிட்டு வந்து தலையில் துண்டை போட்டுக்கிட்டு வந்து யார் வீட்டுக்கோ போகிறது மாதிரியா வீட்டுக்கு வந்து ஜோசியம் பார்த்துட்டு போவான். நீ பார்க்குற ஜோசியம் நல்ல ஜோசியாக இருந்தால் உன்னுடைய அந்த நாட்டுடைய அரசு மன்னனே வந்து உன் வீட்டுக்கு வந்து பல்லக்கு அனுப்புவான். நீ ஏழை குடிலில் இருந்தாலும் உன்னை தேடிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து வருவார்கள். ஆகவே இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. இருந்தாலும் கடைசியாக ஒரே வரி சொல்லிட்டு முடிக்கிறேன். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பமின்னு ஒரு ஆள் சொன்னான். அதாக இந்த ஜோதிட துறைக்கு வந்து நல்ல கருத்துக்களை சொல்லிவிட்டு போவது தான் ஒரு முறை. அதை விட்டு அது குப்பை இது குப்பை என்று சொல்லாமல் நல்லா சொல்லணும். ஜோசியம்னா ஜோசியனாக இருக்கணும், ஜோசியனாக இருக்கணும், ஜோசியம்னா ஜோசியமாக இருக்கணும். ஆகவே நீங்கள் கற்றுக் கொடுத்த, அதாவது நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கற்ற அந்த கருத்து இருக்கு பாருங்கள், இந்த கருத்தை பலருக்கும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும். அவ்வாறு சொல்லித்தந்தால்தான் நீங்கள் ஜோதிடம் கற்றதனுடைய பலன் உங்களுக்கு நிறைவாக அடையும். ஆகவே இன்றைக்கி சொல்ல மாட்டேன், நாளைக்கு சொல்ல மாட்டேன், நாளான்னைக்கு வா, அன்னைக்கு வேணால் இழுத்து அழைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட யார் வந்து ஜோசியத்தில் சந்தேகம் கேட்டாலும் உடனே சொல்லி கொடுக்கணும். அதான் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் என்றார். ஆகவே என்ன சொல்கிறேன், நான் ஜோசியத்தை அப்டேட் பண்ண போகிறேன், இல்லை ஜோதியத்தில் ஒரு ஆப்பு போட வேண்டும், ஒரு ஆப்பை உருவாக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு ஜோசியத்திற்கு ஆப்பு வைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த சங்கத்தின் சார்பாக இவ்வளவு நேரம் பேச வாய்ப்பளித்த சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு ஜோதிட கவி சக்கரவர்த்தி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சக்தி உள்ள வாங்க.